ஹாய் மம்மீஸ், உங்கள் பேபிஸ் இந்த மாதிரி சாப்பிட்ணுமா, அதுக்கு அந்த மாதிரி சமைக்கணும். அது எந்த மாதிரின்னு இந்த வீடியோவில் பார்த்துடலாம் வாங்க. இதுக்கு தேவையானது சின்ன வெங்காயம் 2 பல் பூண்டு, 1/2 ஸ்லைஸ் தக்காளி, சீரகம், மிளகு 2 எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் 1 கப் தண்ணி குக்கரில் ஊற்றி எல்லாத்தையும் அப்படியே ஒன்றா போட்டுருங்க. சீரகம் மிளகு வந்து கையில் ஒட்டிக்கும், அப்படியே அந்த தண்ணியில் கழுவி விட்ருங்க. முருங்கைக்காய் எடுத்திருக்கேன். இதுக்கு மெயினே அதுதான். முருங்கைக்காயும் முருங்கைக்கீரை வந்து 1 கையளவு தான் எடுத்திருக்கேன். ரெண்டுத்தையும் சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுக்கோங்க. அப்புறம் ஆன்டிபாக்டீரியாவை கொல்லும் மருந்து மஞ்சள் போட்டுக்கோங்கப்பா. குட்டி கரண்டி எடுத்து ஒரு அலாசி விட்ருங்க அதை. அப்புறம் மூடி போட்டு விசில் வச்சுருங்க. அடுப்பு பற்ற வச்சிடாதீங்க, ஃபஸ்ட்லேயே மூடியை போட்டு விசிலை போட்ட பிறகு அடுப்பை பற்ற வைங்க. பற்ற வச்சு ஒரு 3 விசில் விட்டு எடுங்க. நல்லா முருங்கைக்காய் பார்த்திங்களா எப்படி அழகாக வந்திருக்குன்னு. ரொம்ப விசில் விட்டிங்கன்னா எல்லாம் பிஞ்சுக்கிட்டு போயிடும். ஸ்பூனில் எடுத்து போடலான்னு பார்த்தேன், ரொம்ப லேட் ஆகும் போல். ஸ்பூனில் எடுக்க முடியல, கையில் நடக்கமாக இருந்துச்சுன்னு கையிலே வேகமாக எடுத்து போட்டேன். எடுத்த முருங்கைக்காய்க்கு ஆப்ரேஷன் பண்ணிடணும். அதாவது அதில் இருக்கிற பல்ப்பு மட்டும் தனியாக எடுத்துக்கணும். ஒரு ஸ்பூன் வச்சு அப்படியே பின்னாடி சீவினிங்காக எப்படி அழகாக வருது பார்த்தீங்களா, அது மாதிரி அப்படியே எடுத்துருங்க. தனியாக எடுத்துகிட்டு ஒரு தட்டில் அதை வச்சுருக்கீங்களா, அதில் பாருங்கள் நூல் மாதிரி என்னமோ இருக்கா, அதெல்லாம் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். நமக்கே டிஸ்டர்பன்ஸாக இருந்தால் எரிச்சலாக இருக்கும், அவங்களுக்கு இருக்காதா? அதனால் அதை மட்டும் அப்படியே கையிலே ரிமூவ் பண்ணிடுங்க. அப்புறம் கீரை அது எல்லாத்தையும் எடுத்து இது கூட சேர்த்து ஒயிட் ரைஸோடு சேர்த்து போட்டு மிக்சியில் சும்மா பல்ஸ் மூடில் அரைச்சி எடுத்துருங்க. முருங்கைக்கீரையும் முருங்கைக்காயிலையும் எவ்வளோ சத்து இருக்குன்னு உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ப்ரெக்னென்சி டைம்லலாம் அதான் சாப்பிடுவோம். தம்பி சாப்பிட்ற கப்லேயே கொஞ்சம் கீ ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் விவரம் தெரியாதப்போ கொடுக்குறது தான் உண்டு. விவரம் தெரிஞ்சிச்சுன்னா அவங்க சாப்பிட மாட்டாங்க, மூஞ்சிலே துப்பி எரிஞ்சிட்டு போயிடுவாங்க. என் பேபி இந்த மாதிரி சாப்பிட்டனால தான் நான் வந்து உங்களுக்கு இந்த ரெசிபி ஷேர் பண்ணேன். உங்கள் பேபிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி வீடியோ பார்க்கணுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.